12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. ஆ. இந்த மேஷ ராசிக்கு இந்த 48 மணி நேரத்துல வர குரு பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா. இந்த மேச ராசிக்கு ம். 48 மணி நேரத்துல வரக்கூடிய வாய்ப்பானது பாருங்க மிக பெரிய அளவுல கொண்டு போக போகுது. ஓ. ஏன்னா மேச ராசிக்காரர்களுக்கு பாருங்க 12 வருஷத்துக்கு புத்திர பாக்கியம் இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. ஆமா. இன்னைக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் எல்லாரும் இருந்தாலும் பாருங்களேன், எனக்கு ஒரு பேர குழந்தையாவது வேணும், ஒரு எனக்கு குழந்தையாவது வேணும். வீடு கட்டுறேன், ஆனால் என்னால் வாஸ்துப்படி கட்டல, நான் அந்த வீட்டில் இருக்க முடியல, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் வந்து வீடு கட்டினேன். நான் கட்ட வீட்டை என்னால் உள்ளே கூட போக முடியாத அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு தவறான அமைப்பில் கட்டிட்டேன். வீடு கட்டுறேன், ஆனால் என்னால் வாஸ்துப்படி கட்டல, நான் அந்த வீட்டில் இருக்க முடியல, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் வந்து வீடு கட்டினேன். நான் கட்ட வீட்டை என்னால் உள்ளே கூட போக முடியாத அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு தவறான வணக்கம். நான் உங்கள் பாலாமிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து ஜோதிட யுகம் சேனல் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். அதுக்கு உங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் திரு சங்கரேஸ்வரி அம்மா அவர்கள். அவங்க வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடித்து கிட்டத்தட்ட 83லேருந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டு படித்து அவங்க சாதாரணமானவங்க இல்லைங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. வாஸ்து பார்த்து சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது நியூமராலஜி பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது வந்து இந்த மலர் மருத்துவம் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் படித்து நிறைய பேரோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லாரும் என் சங்கரேஸ்வரி அம்மாவோட டேட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அவ்வளோ நிறைய நன்மைகள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பச்சை கலர் புடவை, ரொம்ப பிரமாதமா மகிழ்ச்சியா சிறப்பா இருக்கேம்மா. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும், எனக்கு அதிகமாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிறைய பேருக்கு நன்மைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம போன வாட்டி வீடியோவில் பேசும்போது இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எவ்வளோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இப்போது 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் 2ஆம் தேதி வர்ற குரு பயிற்சி. இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ராசியும் 12 ராசியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாமா? ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இந்த குரு பற்றி பேசிடுவோம். சொல்லுங்கள். எல்லா வருஷத்துக்கூடவே பாருங்க குரு பயிற்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த குரு பயிற்சிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது? ஸ்பெஷலான குரு பயிற்சி இல்ல இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவோட உச்ச வீட்டுக்கு வராரு. சரி. அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டுல நம்ம எப்படி இருப்போம்? ஜம்முன்னு உட்காரவும்ல. வில் பவர் நம்ம கொடுத்துறாங்க. அந்த வீட்டு அதிபதி நமக்கு வந்து வில் பவர் கொடுத்துட்றாங்க. அது நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அப்ப எவ்வளவு ரசனையாக ஒரு கலவுக்கியலாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குரு பயிற்சி இருக்குது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருதான் வரும். அவருடைய குருவானவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அவர் தான். பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கே அவர் தான் பாக்கியாதிபதியாகும். தேவகுருன்னு சொல்லக்கூடிய முழு சுபக்கிரகமான குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான
கடகத்துக்கு வாராரு. அப்ப புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்துல என்ட்ராகிறாரு. புனர்பூசமும் பாருங்க குருவோட நட்சத்திரம் தான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதாவது நல்லா இருக்கு பாசிட்டிவா. 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த 48 மணி நேரத்துல வர குரு பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா. இந்த மேச ராசிக்கு 48 மணி நேரத்துல வரக்கூடிய வாய்ப்பானது பாருங்க மிகப்பெரிய அளவுல கொண்டு போக போகுது. ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு பாருங்க 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்பு வருது. அப்ப இதை தவறாம அவங்க பயன்படுத்திக்கிறணும். அப்ப மேசராசிக்கு 9ஆம் அதிபதி அவர் தான் பாக்கியத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவரையும் பாருங்க. அவர் தான் வந்து 12ஆம் அதிபதி சுப விரையாதிபதி அவர் தான். அப்ப அந்த குரு பகவான் அவர் மேசராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச வீட்டுல வந்து உட்காராரு மேசராசிக்கு. அப்ப முதல்ல வந்து மேசராசிக்காரர் கொடுக்க போறது ஃபர்ஸ்ட் தாய்மை பாக்கியம். 4ஆம் அப்படின்னாலே பாருங்க பெண்களுக்கு கர்ப்பப்பை. அப்ப அது புத்திர பாக்கியம் இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் எல்லாரும் இருந்தாலும் பாருங்களேன், எனக்கு ஒரு பேர குழந்தையாவது வேணும், எனக்கு குழந்தையாவது வேணும், அதுக்காக எத்தனை லட்சம் செலவழிச்சு எத்தனை பரிகாரங்கள் பண்ணி வாழ்க்கையில விரக்தியோட எல்லைக்கே போறாங்கல்ல. அவங்களுக்கு முதல்ல இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுல இருந்து அதை தான் கொடுப்பாரு ஃபர்ஸ்ட். அப்ப மேசராசிக்காருக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது. அதுலயே அவருடைய பிறவி கர்மா நிறைவேறின மாதிரி ஒரு பூரிப்போட இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு சில பேர் வந்து எனக்கு வீடு கட்டுறதே ஒரு கனவா இருக்கும். வீடு கட்டுறேன் ஆனா என்னால வாஸ்துப்படி கட்டல, நான் அந்த வீட்டுல இருக்க முடியல, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் வந்து வீடு கட்டினேன், நான் கட்ட வீட்டை என்னால உள்ள கூட போக முடியாத அளவுக்கு அங்க ஏதோ ஒரு தவறான அமைப்புல கட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பை மாற்றக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு வாஸ்து பிளான் படி சாஸ்திர விதிகள் படி செய்ய வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்து குடி போகக்கூடிய பாக்கியமும் இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல நடக்கும். ஆனா மேசராசிக்காரன் கொஞ்சமாவது கடன் வாங்கி இவங்க கட்டணும். ஏன்னா ஆல்ரெடி பாருங்க 7.5 சனி வேற. அப்ப இது வரைக்கும் தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பாங்க. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறப்ப யாருக்கு நிம்மதியாவே தூக்கமே வராது. அப்ப அவர் சனி பகவான் அங்க இருந்து 2ஆம் இடத்தை வேற பாக்குறாரு மேசராசிக்காரர்களுக்கு. அப்ப ஏதோ ஒரு குடும்பத்துல நெகட்டிவான வார்த்தைகள் பேசுறது, ஒரு சண்டை சத்தம், அப்படியே வந்து மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம இருப்பாங்க. ஆனா பாருங்க இந்த பாக்கியாதிபதி மேசராசிக்கு பாக்கியாதிபதி நான் கடகத்துல இருந்து இவங்க மேசராசிக்கார 12ஆம் இடத்தை வந்து சனியை பாக்குறாரு. பார்வையால புனிதப்படுத்துறதுனால இது வரைக்கும் தூக்கம் இல்லாம கூட இப்ப இனிமையான கனவுகளோட தூங்குவாங்க. ரசனையான கனவுகளோட இனிமையான தூக்கம் தான் ஒரு மனிதருக்கு முக்கியம். அப்ப அந்த சனி மேல அந்த பார்வை பட்ட உடனே பாருங்களேன் இவங்களுக்கு விரைய செலவுகள் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். அந்த விரைய செலவுகளையும் சுப விரயமா மாற்றக்கூடிய அமைப்பு வந்து மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால இந்த நடக்கக்கூடிய 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. சரி, அப்ப எங்களுக்கு வீடு மட்டும் தான் கொடுப்பாரா, தூக்கம் மட்டும் தான் கொடுப்பாரா? இல்ல, உங்களுடைய குழந்தைகள் வழியில உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க பிடிச்ச இடத்துல எனக்கு ஒரு கல்லூரியிலையோ ஒரு காலேஜ்லயோ ஒரு வேலையிலே கிடைக்கணும், என் பிள்ளை இதை தான் விருப்பப்பட்டான், அதெல்லாம் படிக்கணும் விருப்பப்பட்டான், எனக்கு வந்து படிப்பு சீட் கிடைக்க மாட்டேங்குது, பிள்ளை படிச்சு முடிச்சுட்டான், இந்த கம்பெனில வேலை பார்க்கணும், இந்த நாட்டுல தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு, என் பிள்ளைக்கு இருக்குது. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வாய்ப்புகளை வந்து வழங்குறதுக்காகத்தான் இந்த குரு பகவான் கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த 48 மணி நேரம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு அந்த சகலவிதமான பாக்கியத்தை தருவதாக முதல்ல அமையுது. அதே மாதிரி இந்த குரு பகவானான பாருங்களேன் இவங்க மேசராசிக்காரங்க 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப 8ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால முதல்ல வந்து எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து வெளியில வருவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே அவங்களுக்கு வந்து இவருக்கு இருக்கக்கூடிய இந்த நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது வரைக்கும் வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தா நமக்கு சரியா இருக்குங்கிற ஒரு தெரியாம இருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க அதுக்குண்டான மருத்துவ முறையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவ முறை மூலமாக இவங்க வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறிய அளவில் எடுத்தாலும் போதும், சீக்கிரமா வந்து ஆரோக்கியமா ரொம்ப ஹெல்த்தியா ஆக்டிவாக மாறக்கூடிய அமைப்புல தான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது இருக்குதுமா.
இப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து 7 நாட்டு சனி நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்காம்மா? இருக்குதும்மா. இவங்களுக்கு வந்து 7 சனியுடைய பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்போ இந்த குருபகவானுடைய பார்வை படுறதுனால கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் சுபத்தன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா இருந்தாலும் இவங்க சில வழிபாடுகள் முறையா பண்ணிக்கிட்டே வரணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணங்களுக்கெல்லாம் அதிபதி யார் வந்து கணபதி. கணபதி காலில் விழுந்துடணும். ரொம்ப எளிமையான பிடிச்சுக்கணும். ஆமா, ரொம்ப எளிமையான கடவுள் யாரு? அவரு தானே. பிள்ளையார், விநாயகர் எல்லா பேரும் இருக்காரு பார்த்துக்கங்க. அவர் எல்லா தருவும் இருப்பாரு. அப்போ அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்து இருக்கக்கூடிய இருக்கிற அந்த கணபதிக்கு போய் செவ்வாய்க்கிழமை காலையில் 9லேருந்து 10:30 மணிக்குள்ள போய் ஒரு 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். அந்த 7 சனியை பற்றி பயம் வேண்டாம். ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, மாவிளக்கு நீங்க போட சொல்றீங்கல்லம்மா, அது வந்து கோவிலில் வச்சா நிர்வாகம் ஒத்துக்குறோமான்னு சொல்லிட்டு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடுத்து வேணா அப்புறப்படுத்த போறாங்க. உங்களுடைய கடமை நீங்க தீவையை தேய்ச்சிட்டு வர போறீங்க. அதை எடுத்து வந்து மற்றவங்க வந்து ஏதாவது குப்பையில போடுறப்ப ஏதோ ஒரு செய்யறப்பையோ இந்த எறும்புகளும் புழுபூச்சி சாப்பிட்றது நம்மளுடைய கோரிக்கை தான். சரியாயிரும் உங்களுக்கு வந்து. வெரி குட், சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குரு பயிற்சி வந்து மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. ஒரு கெடுதலும் இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் என்னங்க கவலை? ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருக்குது மேஷ ராசி. இருந்தாலும் சனி நடந்துட்டுருக்கு, 7 நாட்டு சனி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய கோவில்களுக்கு போங்க. இந்த குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் நடக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கவலையப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் மேம்கிட்ட, நீங்கள் எங்கள் சங்கரேஸ்வரி மேம் கிட்ட வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நேரில் போய் பாருங்கள், இல்லை ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள், நான் பிரச்சனையிலே இருக்கேன், எனக்கு 7 நாட்டு சனி நடந்துகிட்ருக்கு, அதனால சில தடங்கள்லாம் இருக்குன்னா அதை அவங்க அழகாக நிவர்த்தி பண்ணி அதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்கள போய் நேரில் பாருங்கள். தேங்க்யூ.